Shingadev Bhagwan ki jai. So, Namo Vishnupadaya Krishna Preshthaya Bhutale Shrimade Bhakti Vikas Swami. So, நம்ம இப்ப இங்க இருக்கிறது நம்மளோட சார்தாம் யாத்திரையில பத்ரிநாதரை சேவிக்க போற இந்த வழியில நம்ம தரிசிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு திவ்ய தேசம். தமிழ்ல திருப்பிருதி அப்படின்னு அழைக்கப்படுது. திருப்பிருதி. இந்த மத்த கூப்பிடுற பேர் ஜோதிர்மட், ஜோஷிமட். ஓகே, நம்மளோட இந்த இடமும் பத்ரிநாத் தாமத்தோட சேர்ந்த ஒரு பகுதி தான். கோயில் பத்ரிநாதரோட கோயில் தூரமா இருக்கலாம், பட் இதுவும் பத்ரி விஷாலோட ஒரு பகுதியா தான் கருதப்படுது. நம்ம எல்லாரும் குளிர் காலத்துல, அதாவது பத்ரிநாராயணரோட கோயில், பத்ரிநாத் கோயில் மே மாசம் அக்ஷய திருதி அன்னைக்கு ஓப்பன் ஆகும், கோயில் நட திறக்கப்படும். அதுக்கடுத்து தீபாவளி அப்போ நடை சாத்தப்படும். அதுக்கப்புறம் முழுக்க பனியால கோயில் மூடப்பட்டுரும். கோயில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோயில் பூட்டிடுவாங்க. பனியால கோயில் மூடப்படும். பகவான் பத்ரிநாராயணோட உற்சவ மூர்த்தியை இந்த இடத்துல வச்சு வழிபடுவாங்க, இங்க கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த பூட்டின சமயங்கள்ல தேவர்கள் பத்ரிநாராயணனை வழிபடுறாரு. மனுஷங்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஸோ அதனால பனியால மூடப்படும். ஸோ இப்போ இந்த கோயில் இங்க நடுவுல நம்ம கர்ப்ப கிரகத்துல பாத்தீங்கன்னா நடுவுல நரசிம்மர் இருக்கார். இவர் யோக நரசிம்மர். சாலகிராம மூர்த்தி ஸ்வயம்பு நரசிம்மர் சங்கராச்சாரியாரால புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இந்த கோயில் இருந்தது ஏற்கனவே, புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இந்த நரசிம்மரோட இப்போ முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும், பொழுன்னு அழகா கருப்பா தெரியும் உங்களுக்கு. டெய்லி காலையில அபிஷேகம் நடக்கும் இங்க, ரொம்ப பிரம்ம முகூர்த்தத்துல, ரொம்ப ஏர்லியா. ஸோ அப்போ தர்சனம் காட்டுவாங்க. அப்போ இந்த நரசிம்மரோட இடது கை மணிக்கட்டு டெய்லி ஒரு நூல் அளவு தேஞ்சுக்கிட்டே வருது. ஓகே, ரொம்ப மெலிசா இருக்கும். ஸோ அந்த மணிக்கட்டு கை எப்போ உடையிறதோ அப்போ பத்ரிநாத் மூடப்படும். ஸோ யாருக்குமே தர்ஷனம் கிடைக்காது. 6 மாசம் இப்ப கிடைக்கிற தர்ஷனம் கிடைக்காது. மலைகள் மூடிடும் பத்ரிநாராயணரை. ஸோ பத்ரிநாத் வேற இடத்துல எழுந்துருவார், வேற இடத்துல பத்ரிநாத் உருவாகும். ஸோ இது ஒரு இந்த தலத்தோட, இந்த நரசிம்மரோட ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம நின்று தரிசனிக்கும் போது நம்மளோட வலது பக்கத்துல 3 விக்கிரகங்கள் இருக்கார். நடுவுல இருக்கிறது ராமர், சீதை, லக்ஷ்மணர், ராம் தர்பார். அப்புறம் இந்த பக்கம் கொடை, இடது பக்கத்துல உயரமான மூர்த்தி பத்ரி நாராயணர் பெரிய கொடையில இருப்பார். அப்புறம் சின்ன கொடை கீழே இருக்கிறவர் உத்தவர், பகவான் கிருஷ்ணரோட ஒரு சிறந்த பக்தர், நண்பர் உத்தவர். அவர் எப்பவுமே பத்ரிநாத்ல எப்பவுமே அவர் இருக்கார். அவர் உத்தவர் இருப்பார். அதுக்கப்புறம் வெறும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம் இருப்பார், அவர் குபேரர். சோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் நேத்து, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அலகாபுரி எங்க இருக்கு? எஸ், குபேரன் இங்க வழிபடுறார். அவரோட இடத்துலதான் பத்ரி நாராயணரும் இருக்கார். சோ இப்ப இந்த ஸ்தலத்துல யார் இந்த திவ்ய தேசம்ங்கிறப்போ ஆழ்வார்கள் பாடுறது திவ்ய தேசம். இந்த கஷேத்திரத்தை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் அவரோட பாசுரங்கள்ல நிறைய, அவர் தான் இருக்கிறதுல அதிக திவ்ய தேசங்கள் பாடின ஆழ்வார். அவர் அவரோட குதிரை ஆடல்மா அப்படிங்கிற குதிரையில எல்லா இடத்துக்கும் போவார். அவர் அந்த குதிரை மனோவேகத்துல பறக்கக்கூடியது. சோ எல்லா இடத்துக்கும் போவார், தரிசனம் பண்ணார். அவர் முதல்ல பாடின திவ்ய தேசம் இதுதான், திருப்பிருதி. சோ இந்த திருப்பிருதியில 2-3 ஒப்பீனியன் உண்டு சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துல. இது ஒரிஜினல் திருப்பிருதி கிடையாதுன்னு சொல்றவங்க உண்டு, இதுதான் அப்படின்னு சொல்றவங்க உண்டு, இல்ல ஹிமாலயத்துக்குள்ள எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. பட் சங்கராச்சாரியார் இங்கதான் மடம் ஓபன் பண்ணார். இந்த பக்கத்துல நம்ம உள்ள வரும்போது ஒருத்தர் ட்ரம் அடிச்சிருந்தா சங்கர மட்டம் இது. ஸோ இங்க சங்கராச்சாரியார் இந்த ஊர்ல தான் தபஸ்யா பண்ணி அவர் தன்னோட வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார், சங்கர பாஷ்யம். இந்த ஊர்ல வச்சது எழுதினார். அதனால்தான் இது ஜோதிர் மட்டம், ஞானத்தை குறிக்கிறதுக்காக இது ஜோதிர் மட்டம்னு அழைக்கப்படுது. நம்ம இந்தியால சார்தாம் சொல்றோம். உத்தரகாண்ட்ல சார்தாம் சொன்னா பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. பட் உண்மையான சார்தாம் என்னன்னா இந்தியாவோட 4 மூலைகள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ மேல இப்ப பத்ரிநாத், வடக்க பத்ரிநாத் இருக்கார். சோ அப்போ நம்ம கிழக்கு போகும்போது ஜெகநாத் புரி, தெற்க வரும்போது ராமேஸ்வரம், திரும்ப மேற்கு வரும்போது துவாரகா. சோ இந்தியாவோட 4 மூலையிலையுமே 4 தாமங்கள் உண்டு. பகவான் பூரணமாக எப்பவுமே நித்தியமா வசிக்கிறார். அது என்ன சொல்ற, சாஸ்திரங்கள்ல இந்த 4 தாமங்களை பத்தி அவ்வளவு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ட்டு. இந்த 4லையுமே சங்கராச்சாரியோட மடம் உண்டு. சங்கரர் தன்னோட 4 சிஷ்யர்களையும் 4 மூலையிலையுமே நிரப்பி
தன்னோட மாயாவாத கருத்தை பிரச்சாரம் பண்ண வச்சார். அது வேதத்தோட ஒரிஜினல் கருத்து கிடையாது, சங்கரோட பிலாசபி மாயாவாத கருத்து. ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா, அப்போ வேதங்களை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல. வேதங்கள்ல பலிகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலி வந்து தான் சாப்பிட்றதுக்காக சொல்லிட்டு மிருகங்களை தேவையில்லாம வதைக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதனால பகவான் புத்த அவதாரம் எடுத்தார். புத்தம் எடுத்து வேதங்கள் கிடையாது, கடவுள் கிடையாது, கர்மா கிடையாது அப்படின்னாரு. இது எதுவுமே இல்லை, பட் மக்களை மாத்துறதுக்காக, மக்களை மறுபடியும் கொண்டு வரணுக்காக கிட்டத்தட்ட அது ஒரு விதமான நாஸ்திகவாதமா இருந்தது. மறுஜென்மம்னு ஒண்ணு கிடையாது, ஆசைகளை ஜஸ்ட் அடக்குனா போதும், எல்லாமே சூன்யம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு விஷயம் கிடையாது. பட் புத்தர் கொஞ்சம் மக்களை, குழம்பி இருக்கிற மக்களை இன்னும் குழப்புறதுக்காக வந்தார், அந்த பாவ காரியங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக வந்தார். ஸோ அதுக்கப்புறம் சங்கரர் வரார், சிவபெருமான் தான் சங்கரரா வரார். ஸோ பகவான் சிவபெருமானுக்கு கட்டளை இடுறார், நீ இப்போ புத்தவாதத்துல இருந்து மக்களை கொஞ்சம் வேத பக்கம் திருப்பணும் நம்ம. ஏன்னா வேதங்கள் தான் சரியான முடிவை சொல்றது. வேதேஷ சர்வேர் அகம் வேத வேத்யோ அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையிலும் சொல்றார். வேதங்களோட இலக்கு என்னன்னா பகவான் அடையிறது. பகவானை அடையிறதுக்கு, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதங்கள் நிச்சயமா வேணும். அதாவது இப்போ நம்மளோட தந்தை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? நம்ம அம்மா கிட்ட கேட்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க என்னோட தந்தையா, நீங்க என்னோட தந்தையான்னு கேட்க கூடாது. கேட்டா ஒண்ணு அசிங்கம், இன்னொன்னு முடிவுக்கு வர முடியாது. ஊர்ல எத்தனை லட்சோப ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பேர்ட்ட நம்ம போய் நீங்க என்னோட அப்பாவான்னு கேட்க. சோ அதனால சரியான வழி, அங்கீகரிக்கப்பட்ட வழி, மரியாதையான வழி, உயர்ந்த வழி என்னன்னா தாய் கிட்ட கேட்கிற ரொம்ப எளிமையான வழி. சோ அதே மாதிரி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அல்லது நான் இவர்கிட்ட வேணேன், இந்த பாபா கிட்ட வேணேன், எனக்கு இது நடந்தது, இந்த யோகி கிட்ட போனேன் இது எனக்கு கிடைச்சது, இவர்கிட்ட போனேன் இதாச்சு, அவர்கிட்ட போனேன் அதாச்சு. நம்ம நிறைய அனுமானங்கள், நம்மளோட மன கருத்துக்களை வச்சுக்கிட்டே போலாம். பட் வேதங்கள் வந்து தாய்க்கு சமமா கருதப்படுது. அவங்க ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தன் தான் ஆதி புருஷம் அப்படிங்கிறத சொல்ற. சோ சங்கரர் எல்லா இடத்துலயுமே கோவிந்த பகவானை தான் வழிபடுவார். ஓகே, சோ பகவான் இப்போ சங்கரர் என்ன பண்ணியிருக்கார், புத்தவாதத்துல இருந்து வேதங்கள் கொண்டு வந்துட்டார். பட் மக்களுக்கு வந்து வேதங்களை சரியாவும் அவர் சொல்லல. என்ன பண்ணாருன்னா, நம்ம எல்லாருமே கடவுள் தான், வேதங்கள் இருக்கு ஆனா நம்ம எல்லாருமே கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அத்வைத்தம் சொல்லிட்டார், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ட்டார். சோ நாஸ்திக, கடவுளுக்கு உருவம் கிடையாது, நமக்கு உருவம் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சோ நாஸ்திகவாதத்துல இருந்த மக்களுக்கு இது கொஞ்சம் ஆறுதல் கொடுத்ததால எல்லாரும் சங்கரரை பின்பற்ற ஆரம்பிச்சு. சோ அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார் வந்தார், ராமானுஜாச்சாரியார் வந்தார். அவங்க எல்லாம் பகவானுக்கு உருவம் இருக்கு, அவரை விக்கிரக வடிவத்துல வழிபடணும் நம்ம. சோ இது கற்பனை கிடையாது. சோ வைகுண்ட தாமம் உண்டு, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட உறவு முறை நித்தியமானது, இந்த பிரகிருதி வேற. இந்த மூன்று விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பௌதிக படைப்பு வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. இந்த மூணுமே தனித்தனிப்பட்ட விஷயங்கள், ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள். சோ இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம். இத கடைசியா சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணரே வந்து நிர்மாணம் பண்றார். சோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அச்சிந்திய பேதாபேத தத்துவம், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன அப்படின்னா, குணத்தால சச்சிதானந்த மயமானவர்கள், பட் அளவுல வேற. பகவான் பெரிய கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரி, நம்ம ஒரு துளி நீர் மாதிரி, ஒரு துளிக்கும் கம்மியான ஒரு நீர் மாதிரி. சோ அந்த கடல்ல எடுத்து அந்த ஒரு துளி நீர்ல அதே உப்புத்தன்மை இருக்கும், உப்புத்தன்மைங்கிறது இருக்கும், பட் அளவுங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ரெண்டையும் கம்பேரே பண்ண முடியாது, ஒப்பிட்டே பார்க்க முடியாது. சோ இதுதான் அச்சிந்திய பேதாபேத தத்துவம். இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சோ நம்ம பகவானோட அம்சங்கள், மமைவ அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். நம்ம எல்லாம் கடவுளோட அம்சங்கள், கிருஷ்ணரோட அம்சங்கள். சோ அப்ப கிருஷ்ணரோட அம்சங்கிற முறையில நம்ம அவருக்கு சேவைப்பட்டவர்களாகும், சேவை பண்றதுக்கு கடமைப்பட்டவர்களாகும். சோ இதுதான் கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவு முறை. அவர் எஜமானர், நம்ம அவரோட சேவகர்கள். அப்போ சேவன் முக்கிய ஜீவாதோ, பகவானுக்கு எப்படி சேவை பண்றது அப்படின்னா, சேவைங்கிறது முதல் நாக்குல இருந்து ஆரம்பிக்கும், நாக்குல இருந்து ஆரம்பிக்கிறது. சோ இந்த நாக்கோட வேலைகள் என்ன? பேசுறது, சாப்பிடுறது, சுவைக்கிறது, இந்த ரெண்டுமே. சோ இத கிருஷ்ணரோட சேவையில எப்படி ஈடுபடுத்துறேன்னா, பகவானை பத்தி பேசுறோம், அவரோட திருநாமத்தை உச்சரிக்கிறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ அப்புறம் அவரோட பிரசாதத்தை சுவைக்கிறோம். நிச்சயமா எல்லாருமே சாப்பிடுவோம், டெய்லி
சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்றதுல எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்ற ஆளே கிடையாது. சோ அப்போ கிருஷ்ண பிரசாதமா சாப்பிடணும். அது பகவானுக்கு ஒரு சேவை. பகவான் சந்தோஷப்படுறாரு. ஓ, என்னோட பிரசாதம் சாப்பிட்றான். பிரசாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கருணை அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம இந்த யாத்திரையில நம்ம முழுக்க பிரசாதம் தான் சாப்பிட்டு இருக்கோம். பக்தர்கள் காலையில நீங்க பார்க்கலாம், நம்ம அவங்க எப்ப தூங்குறாங்கன்னு கூட தெரியாது. காலையில குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்றாங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சமைச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றாங்க, துளசி இலை போட்டு. நம்ம பார்த்திருக்கலாம், சில பக்தர்களுக்கு துளசி வந்திருக்கும் பிரசாதத்தோட. சோ அதனால இந்த விதத்திலையும் நம்ம சேவை பண்றோம். இப்போ இந்த கோயில்ல ஆப்போசிட்ல நீங்க இங்க உள்ள நரசிம்மர் கர்ப்பகிரகத்தை பத்தி சொல்லிட்டோம். இப்ப வெளியில வரும்போது அந்த சந்நிதியில மகாலட்சுமி இருக்காங்க. சோ தாயார் சந்நிதி. அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சயன கோலத்துல ஒரு விஷ்ணு இருப்பார். சோ இந்த இடத்த கட்டிடங்கள் கட்டும் போது கிடைச்ச விஷ்ணு. ஆழ்வார் இங்க வந்து பகவான் சயன கோலத்துல இருக்காருன்னா பாடியிருக்காரு. சோ அந்த விஷ்ணு இங்க இருக்கார். சோ அதுக்கப்புறம் நம்ம சுத்தி வரும்போது இங்க ஸ்தல விருட்சம் உண்டு பின்னாடி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனா ஒரு வாசுதேவரோட கோயில் இருக்கு. கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறணும், இந்த அளவுக்கு படிக்கட்டுகள் ஏறி இறங்கணும். சோ வாசுதேவரோட கோயில் உண்டு. சோ அதுவும் சங்கராச்சாரியால் ஸ்தாபிக்கப்பட்ட கோயில். சோ இது திருப்பிருதி ஜோஷிமட். ஹரே கிருஷ்ணா. நிருசிங்கதேவ பகவான் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.